ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம OT7FF தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல்லாக பாருங்கள், செம்ம ஃபன் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் ஜிமினோட எஃப்எஃப் வந்து டெலீட் பண்ணிட்டேன். இதனால் சொல்கிறேன், ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துச்சு. ஸோ எனக்கு அது பிடிக்கல. ஸோ அதனால் நான் டெலீட் பண்ணிவிட்டேன். ஸோ சண்டே கொஞ்சம் எடிட் பண்ணி போடுறேன். ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 சேர்த்து நான் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பாருங்கள், இல்லை யூ கேன் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்ட் 2 மட்டும் பார்த்தா போதும். ஸோ எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது டெலிட் பண்ணது. ஸோ ஓகே, பார்ப்பேன்டா, சண்டே நான் போடுறேன். அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாகவும் பாருங்கள், ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் கைஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் இன்றைக்கி செம்ம டைட் ஒர்க், உங்களுக்கு ஃபுல்லாக உட்காந்து முடிச்சிட்ருக்கீங்க. டேய், எவன்டாது இந்த கம்பெனி, இந்த கார்பரேட்டு எல்லாத்தையும் எவட்டா கண்டுபிடிச்சது? முடியலை. 9 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறானுங்க, ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணி 10 ஹவர்ஸ், அதுக்கு மேலேயும் ஒர்க் பண்ண வைக்கிறானுங்க. ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னு சொன்னால் எதுக்கு பண்ணேன், நீ பண்ண வேலையை மட்டும் முடிக்க வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு. கடவுளே, பண்ணலனாலும் தப்பு, பண்ணாலும் தப்பு. பாவம்டா நாங்கள். ஆனால் கொடுக்குற சம்பளத்துக்கு மேலே வேலை வாங்குறீங்க. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே புலம்பிகிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு செம்ம வேலை இருக்கும் எப்போவுமே. நீங்கள் லைக் இவ்வளோ தான் ஒர்க் கொடுப்பாங்க, ஆனால் அதுக்கும் மேலே எக்ஸ்ட்ரா வந்து ஒர்க் வந்துடும். ஸோ அதையே சேர்த்து முடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்பாடா முடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு நீங்கள் அப்படியே உங்கள் லேப்டாப் எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பி போகிறீங்க. ஸோ உங்கள் ஓன் வெஹிக்கல் தான். நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டீங்க. உங்களுக்காக அவங்க அப்பா அம்மா வெயிட் பண்ணுறாங்க. என்ன வயன், எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேம்மா, செம்ம டயர்டாக இருக்குது. சரி, என்ன சாப்பிட? என்ன, தோசை தான் அப்படின்றாங்க. சரி வைமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. வயன், என்னம்மா? நாங்கள் ஒன்று சொல்லுவோம், தப்பாக எடுத்துக்க மாட்டியே? என்னம்மா? நீ என்னம்மா மென்று முழுங்கிட்டு இருக்க, சொல்லு. உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம்மா. நீ நீ நாளைக்கு வேலைக்கு போகாத, நாளைக்கு வருவாங்க உன்னை பார்க்கறதுக்கு. மா, என்ன சொல்லிகிட்ருக்கீங்க? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இப்போ தான் நான் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஐ வாண்ட் சம் டைம்மா. ப்ளீஸ் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்ல, பண்ணிக்கிறேன். பட் ஐ வாண்ட் சம் டைம். வயன், அதுமா ஜஸ்ட் லீவ் திஸ் டாபிக். நான் நிம்மதியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஏஞ்சி போகவா? அதுக்கப்புறம் உங்கள் அம்மா எதை சொல்ல. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. போய் படுத்துட்டீங்க. உங்களுக்கு செம்ம டயர்டு. படுத்தோன்னு செம்ம தூக்கம், நல்லா தூங்கிட்டீங்க. இப்படியே மார்னிங் ஆகுது ஆஸ் யூஷுவல். நீங்கள் அப்படியே வேலைக்கு கிளம்புறீங்க. காலையிலே நம்மளுக்கு எப்படி இருக்கும், காலையிலே கிளம்பும்போது செம்ம டயர்டாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே சோம்பேறித்தனமாக எழுந்து அப்படியே கிளம்புறீங்க. ஏன்டா போகிறோம், இது காசு இல்லைன்னா என்ன பண்ணுறது, வீட்டு செலவுக்கு ஆகும்ல. ஸோ அதனால யோசிச்சுக்கிட்டு நீங்கள் வேறு வழி இல்லாமல் வேலைக்கு போய்ட்டுருக்கீங்க. ஸோ எல்லாத்தையுமே கிளம்பிட்டு இப்போ அங்கே வேலைக்கும் போயாச்சு. ஸோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே லைக் நைட் ஆகுது, முடிச்சிட்டிங்க. உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம என்ன தான் பண்ணுறது? இந்த 10,000 5,000 வேலைக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. எல்லாம் குடும்பத்துக்காக தான். கடவுளே கடவுளே அப்படி சொல்லிட்டு நீங்கள் படுக்க வண்டி ஓட்டிகிட்ருக்கீங்க. அப்போ தான் ஏற்கனவே நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க. அப்போ தான் உங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க. ஹலோ, என்னம்மா? வயன், இன்றைக்கி வரல, நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கடி. நாளைக்கு ப்ளீஸ் வயன், நான் இன்றைக்கி எப்படியோ சமாளிச்சிட்டேன், நாளைக்கு கன்ஃபார்மாக வந்துடுவாங்க. ப்ளீஸ் வயன். அம்மா, என்ன சொல்கிறது கேட்க மாட்டியாம்மா? ஏம்மா அப்படி பண்ணிகிட்ருக்க? ஐயோ, தயவு செஞ்சு ஃபோனை வை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணி வைக்கிறீங்க. செம்ம டென்ஷன் உங்களுக்கு. ஒர்க்லேயும் டென்ஷனு, இங்கே வீட்லேயும் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க சொல்லிவிட்டு நீங்கள் கோவத்தில் வேகமாக ஓட்டிகிட்ருக்கீங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக அப்போ ரொம்ப மழையும் பெஞ்சிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த கண்ட்ரோல்லேருந்து ஒரு மரத்தில் போயிடுச்சு. ஸோ அங்கேயே அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிடுறீங்க. உங்களால் முடியல. அப்படியே ஒரு லைக் 2 hours 3 hours ஆகுது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பாசிங்கில் போகுது ஒரு காரு. ஸோ அப்போ பார்த்து தான் உங்கள் கார் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னு தெரியுது. ஸோ அவங்க தான் ஏதோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். ஸோ உங்களை ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிருக்கீங்க. பிளட் அவ்வளோ போயிடுச்சு. ஸோ அப்படியே வந்து உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. நல்லா ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டுருக்கு. உங்கள் அப்பா அம்மாலாம் வெளில ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. என் பொண்ணு
எனக்கு நான் அப்பயே சொன்னேன்லங்க, இதெல்லாம் இதெல்லாம் வேணான்னு. பாருங்க, என்கிட்ட பேசி கோவமா வண்டி ஓட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தாங்க இதெல்லாம். அப்பயே சொன்னேன்ல, அவளை வற்புறுத்தாதீங்க. ஃப்ரெண்டோட பையனை கட்டி வைக்கணும்னு என்ன நீங்கள் டார்ச்சர் பண்ணனால தான் நான் அவளை ஃபோர்ஸ் பண்ணேன். இப்போ பாருங்க இங்கே வந்து நிற்குது. என் பொண்ணு மட்டும் உயிரோட வரல, உங்களை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அழுதுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க லைக் உங்கள் அப்பா தான் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால் உங்கள் அம்மா உங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ணனால நீங்கள் இவ்வளோ கோவமாகி இப்படி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு சீரியஸாக ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. லைக் 1 டே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து விட்டு விட்டு அப்பப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நைட் ஆகுது. வந்து டாக்டர் அப்போ தான் வெளில வராங்க. டாக்டர், என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்? எல்லாம் போகிறீங்க வரீங்க, என்னதாச்சு இதை சொல்லுங்கள் ப்ளீஸ். நீங்கள் யார்? என் பொண்ணு தான், உங்கள் அம்மா. ஓ அப்படியா மேடம், அவங்க இப்போது கோமா ஸ்டேஜ் போயிட்டாங்க. என்ன என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாவும் வந்துட்டார். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? பொண்ணு என் பொண்ணு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. இதுவே அவங்க உயிர் போகாத காப்பாற்றிருக்கோம். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதிகமாக பிளட் லாஸ் ஆகிடுச்சு, மண்டையில் வேகமான அடி. ஸோ இதுக்கு மேலே காட் கிரேஸ், கடவுள் புண்ணியத்தில் ஏதாவது பொழைச்சாதான் உண்டு. அது வரையும் உங்களோட முயற்சி தான். அவங்கக்கிட்ட போய் பேசுங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க, எல்லாமே கண்டிப்பாக சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. உங்கள் அப்பா அம்மா 2 பேர் தள்ளடிச்சிட்டு அழுகுறாங்க, எங்களால் தான் சொல்லிட்டு. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் ஆகுது. உங்கள் அப்பா அம்மா வந்து தினமும் பேசிகிட்டு இருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்டும் வந்து பாப்பா, அவள் பேர் ரியா. ஸோ அவளும் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாள், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் அவளுக்கும் வேலை இருக்குல்ல, ஸோ அவளும் போயிடுவாள். அப்படி தான் லைக் டைம் ஸ்கிப் ஆகுது. கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது. உங்கள் அப்பா அம்மா தான் உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அவங்க லைக் உங்கள் பாடி படுத்துருக்குல்ல, பக்கத்தில் வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறாங்களா, மொக்கையாக அதை வந்து பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அப்போ என்ன நடந்து பார்ப்போம், உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுல்ல. ஸோ அப்போது ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கும். நீங்கள் அப்படியே அடிபட்டு உங்களால் முடியல, அப்படியே பொறுமையாக எழுந்துச்சி அந்த காரை விட்டு வெளிலேருந்து பார்க்குறீங்க. ச்சே, எல்லாம் எங்கள் அம்மாவால தான், என்ன பண்ணுறதுன்னே தெரில. நான் தான் சொன்னேன்ல அதை பற்றி பேசாதன்னு. பாரு இப்போ டென்ஷன் ஆகி மரத்தில் போய் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க. யாராவது வருவாங்களா வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. வராங்க, லைக் அதான் சொன்னது அந்த ஸ்ட்ரேஞ்சர். ஸோ வந்து லைக் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு யாரையும் இட்டு போகிறாங்க. அதை பார்த்தா உங்களோட பாடி. டேய், அது ஏன் பாடிடா? அப்பன்னா ஐயோ செத்து போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. செத்து போயிட்டேனா? ஐயோ என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலாக அவங்கள கூப்பிட்டு வந்திருப்பாங்கல்ல. ஸோ பின்னாடியே தான் வந்திருப்பீங்க நீங்களும். ஆக்சுவலாக உங்கள் சோல் உங்கள் பாடியை விட்டு வெளில வந்துடுச்சு. ஆனால் என்ன, நீங்கள் கோமா ஸ்டேஜில் இருக்கீங்க, சாகலை. ஸோ இப்படியே தான் நீங்கள் எல்லாமே கதை சொல்லும் போது பக்கத்துலேயே உட்காந்து கேட்டுட்ருப்பீங்க. என்னடா மொக்கையாக கதை சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. இவனாவது பிடிஎஸை பற்றி பேசுகிறாங்களா, யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து இப்படியே தான் உங்கள் பாடி இப்போ எப்படியாவது உள்ளே போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து லைக் உங்கள் அப்பா அம்மா அழுவும் போது பார்த்துட்ருப்பீங்க. ஒழுங்காக வண்டியை ஓட்டியிருக்கலாமோ, நம்ம ஓட்டினாலும் அந்த மழை நம்ம இப்படி தான் ஆகணும்னு இருந்தால் என்ன பண்ணுறது. ஸோ அப்படியே உட்காந்து பார்த்துட்ருப்பீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில நேரத்தில் அப்பா அம்மாவை நினச்சி. ஸோ நீங்கள் அப்படியே அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் தான் சுற்றிட்டு இருந்திருப்பீங்க உங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டு. ஸோ அங்கே ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கும்போது தான் லைக் உங்களை மாதிரியே ஒரு ஆவி, ஆனால் அது வந்து இறந்துச்சு ஓகேவா அந்த பொண்ணு. அப்போது லைக் அந்த பொண்ணு வருது. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. உங்கள் கண்ணுக்கு நான் தெரியுறேனா? தெரியுறீங்க, ஏன்னா நான் செத்துட்டேன். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது உங்களை. நான் சாகலாம் இல்லை, என் பாடி கோமாவில் இருக்குது. கோமாலையா? அப்போ நீங்கள்? அதான் எனக்கும் தெரியல, நான் என் உடம்பை விட்டு வெளில வந்துட்டேன் போல், ஆனால் என் பாடியில் உயிர் இருக்குது. அதிசயமாக இருக்கே, நான் அந்த படத்தெல்லாம் பார்த்துருக்கேன். அம்மா நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. அதுவா, நான் ஸ்கூலில் 12th படிச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் டைம் ஆயிடுச்சுன்னு வேகமாக ரோடை க்ராஸ் பண்ணேன்னா அப்போ ஒரு லாரி இடிச்சிச்சு, அப்படியே இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் சொல்லுது. உங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. எனக்கு இருக்குது,
எனக்கு பிடிஎஸ் பார்க்கணும் தெரியுமா? அவங்கள போய் பார்த்து அவங்க கான்செப்ட்லாம் அட்டெண்ட் பண்ணணும். அப்புறம் அவங்க கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஆசை இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. அப்போ போ வேண்டியது தானே? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும். ஏன் உனக்கு இல்லையா? அப்படின்ற மாரி நீ கேட்குறீங்க. இல்ல எனக்கு வந்து எங்க அப்பா அம்மாவ கடைசியா பார்க்கணும்னு நெனச்சேன். நான் செத்தக்கப்புறம் எங்க அப்பா அம்மாவ பார்த்தாங்க. அது போதும். நான் இதோட கொஞ்ச நேரத்துல இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. சரி. அப்போ நீங்க போய் பிடிஎஸ் பார்க்கலாம்ல. எனக்கு பிடிஎஸ் பெருசா இஷ்டம் இல்ல. அவங்கள ஹேட்டும் பண்ண மாட்டேன். ஆ உங்களுக்கு வேணா நீங்க போய் பாருங்க அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லுது. ஆ அதுக்கு தான் பாஸ்போர்ட், விசாலாம் வாங்கணுமே. ஹலோ! நீ ஒரு ஆவி அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லுது. அட ஆமால்ல. உனக்கு எதுக்கு பாஸ்போர்ட், விசா? நீ போ. நீ நெனச்ச இடத்துக்கு நீ போலாம் அப்படின்ற மாரி சொல்லுதா. அப்பதான் நீங்க ரியலைஸ் ஆகுது. யூ ஹேவ் தட் பவர் ஓகேவா? ஸோ நீங்க அப்படியே அட ஆமா. நம்ம ஆசைய நிறைவேத்துன மாரி இருக்கும். எஸ்! அப்படின்ற மாரி நீங்க குதிக்கிறீங்க. சரி நான் இங்கேருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகுது. ஆக்சுவலா அது கியூட்டா இருக்கு அந்த பொண்ணு. ரொம்ப சின்ன பொண்ணு தான். அந்த 12த் படிக்கன்னா எவ்வளோ கொஞ்சம் என்ன அவ்வளோ மெச்சூர்டா இருப்பாங்க. ஸோ அந்த மாரி பொண்ணு தான். அந்த பொண்ணு போகுது. கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. என்னடா இவ்வளோ சின்ன வயசுல அந்த பாப்பா இறந்துட்டா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்க அப்படியே அப்படியே லைக் நீங்க அந்த பவர யூஸ் பண்ண பார்க்குறீங்க. எஸ் நீங்க எக்ஸாக்ட்டா அந்த பவர யூஸ் பண்ணி யூ ஹேவ் ரீச்ட் த கொரியா. நீங்க வந்து அதுக்கப்புறம் சுத்தி சுத்தி பார்க்குறீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்னைக்கு நம்ம நெனச்ச மாரி எஸ் பிடிஎஸ் கான்செர்ட் பார்க்க போறோம் அப்படின்ற மாரி நீங்க அப்படியே செம்மையா குதிச்சிட்டு இருக்கீங்க. யூ ஆர் ஸோ லிட்ரலி ஹாப்பி. உங்க வந்து லைக் ஒரு ட்ரீம் மாரி தான் இருக்கும். நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிய யோசிச்சு பாருங்க. நம்மளாலாம் போ முடியுமா? ஆக்சுவலா நெனச்சா போலாம். ஸோ சொல்றேன். லைக் அந்த மாரிலாம் நடக்குமா அப்படின்னு யோசிக்கும்போது, இது வந்து நீங்க நெனச்சு நீங்க அந்த விஷயத்த அடையும்போது நமக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கும். அந்த மாதிரி ஜாலியா குதிச்சிட்டு இருக்கீங்க. பார்க்க போறோம். Kim Namjoon, Kim Seokjin, Min Yoongi, Jo Hoseok, Park Jimin, Kim Taeyong, Jang Jungkook, BTS அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கீங்க நீங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா சுத்தி சுத்தி பார்க்குறீங்க. நிறைய இடத்துல இருந்து அவனுங்க போஸ்டர் லைக் கான்செப்ட் நடக்க போது தான் போஸ்டர் இருக்கும். ஸோ சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. அந்த இடத்த பார்க்குறீங்க. ஸோ லைக் அந்த மாதிரி பஸ்ஸு போட்டிருக்கும் போல். ஸோ அந்த பஸ்ஸில் அப்படியே லைக் யாருக்கும் தெரியாமல் நம்ம தான் ஆன்மா இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே அதில் போயிட்டு ஸோ அந்த இடத்துல இறங்கி அப்படியே பார்க்குறீங்க. கான்செப்ட் அங்கே நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ ஃபுல்லாக செம்ம க்ரௌடு. அவ்வளோ கத்து, அவ்வளோ ஆர்மி பாம்ஸ், ஃபுல்லாக லைட்டு. அந்த இடத்த அப்படியே யோசிச்சு பாருங்கள். அந்த சத்தம் எல்லாமே கேட்கும் போது நீங்கள் வந்து அப்படியே சொர்க்கத்துக்கே அடைஞ்ச மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. நடக்குமான்னு நினச்சனே நடந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. எஸ் ஃபைனலி மை டெஸ்டினேஷன் ரீச் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அவனுங்க செம்மையாக ஆடிட்டு இருக்காங்க. இப்போ ஐடல் தான் சாங் போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாடிட்டு இருக்கீங்க. அவனுங்க அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணுறானுங்க. நீங்கள் ஸ்டேஜ் கிட்ட போய் பார்த்துட்ருக்கீங்க. ஒருத்தனும் ஏஞ்சல் மாதிரி இருக்கானுங்களே, செம்மையாக இருக்கானுங்க. டிவியில் ஃபோனில் பார்த்ததை விட உண்மையாலுமே அவ்வளோ அழகாக இருக்கானுங்க அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸோ அவங்க பார்த்து லைக் நீங்கள் நிற்கிற இடத்துல பக்கத்தில் ஒரு பொண்ணை வச்சு சும்மா லைக் ஃப்ளர்ட் பண்ணுவானுங்களே கண்ணாடி அந்த மாதிரி பண்ணானுங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படி சொல்லி ஹார்ட்டை வச்சுருவில்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் விழுறீங்க. கனவுல இது நனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாம் லைக் ஜேகே வந்து இங்கே கிட்ட வந்து மைக் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கான். அவன் எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு லைக் அவனோட லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இன்னைக்கு கான்செப்ட் எப்படி இருந்தது? ஐ ஹோப் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே கான்செப்ட் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவனுங்க போகிறானுங்க. சைன் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாருமே அப்படியே கிளம்புறானுங்க. அப்புறம் சில ஆர்மிலாம் அப்படியே அழுகுறாங்க. இன்றைக்கி தான் லைக் ஒரு நாள் தானே சில பேர் புக் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படியே கண்ணீர் வடிச்சிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. ஸோ நீங்கள் தான் அவனுங்க பேக் ஸ்டேஜ் போயாச்சு. பேக் ஸ்டேஜ் போயிட்டு அங்கே லிட்டரலி வேறு இடத்துல போய் தங்குவானுங்க. ஸோ அந்த இடத்துக்கு லைக் அவங்கவுங்க ஓன் ஹவுஸ்க்கு போக மாட்டாங்கல்ல, ஒரே இடத்துல தானே எல்லாம் தங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து ஆர்மி கிளம்பினோன்னே இவனுங்களும் கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஓகேவா. ஸோ எல்லாருமே அவங்க வேலை, ஒருத்தன் தூங்கிட்டான், ஒருத்தன் வந்து போய் குளிக்க போயிட்டான். ஸோ ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்ருக்காங்க ஓகேவா. ஸோ நீங்கள் தான் வந்துட்டுருக்கீங்க. என்னடா இது வீடு இப்படி இருக்குது. லைக் அவனுங்க முன்னாடியே தங்கியிருப்பானுங்கள்ல. ஸோ அங்கங்கே அவங்களோட ட்ரெஸ்ஸு
பேண்ட்டு ஜட்டி அதுக்கப்புறம் ஷூஸு எல்லாம் அங்கங்கே கலைஞ்சு கிடக்குது. அவன் அப்படியே படுத்துட்டான் செம்ம டயர்டில். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, டேய் நீங்கள் ஐடல்ஸாடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, இல்லை பேச்சுலர் வீடு மாதிரி தான்டா இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவனுங்க பேச்சுலர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ லைக் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜின் சமைச்சிட்ருக்காரு. ஓ, ஜின்னு சமைக்கிறாரா, சரி நம்ம டேஸ்ட் தான் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் இருக்கும். அது ஐ மீன் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க ஓகேவா. செஞ்சுட்டு டேஸ்ட் பார்க்குறதுக்காக ஜின்னு எடுத்து டேஸ்ட் பார்த்துட்ருக்காரு. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களால் பொருள்லாம் தூக்க முடியும், தொட முடியும் ஓகேவா. அது அப்படியே ஸ்பூனை எடுத்து அந்த எறா மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க போல். ஸோ அதை எடுத்து சாப்பிட்றதுக்காக இப்படி ஆனால் உங்களால் சாப்பிட முடியும் ஓகேவா. ஸோ இப்படி வாய்க்கிட்ட கொண்டு போகிறீங்க. ஜின் சமைச்சிக்கிட்டே இப்படி பார்க்குறாரு. பார்த்தா அந்த ஸ்பூன் மட்டும் தானாக எடுத்து அந்த இடத்துல பறந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில ஓடிட்டார் அவரு. டே நம்ஜத் என்ன ஆச்சு இவங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அங்கே ஸ்பூனு என்ன இவங்க என்னாச்சு, ஜெய் அங்கே ஸ்பூன் தானே, கிச்சன் தானே, ஸ்பூன் இருக்க தான் வெங்காயம், அங்கே ஸ்பூன் இருக்குல்ல அது தானாக பறந்துச்சுடா. ஐயோ கான்செப்ட் போயிட்டு வந்து என்ன டயரில் ஏதோ பார்த்துட்ருக்கீங்களா, டே நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் ஒரு 2 பேர் ஜிம்மினும் வராங்க, அதுக்கப்புறம் ஜெயோப்போ வராரு, அதுக்கப்புறம் தேவங்க வரான். ஸோ அவங்க போயிட்டு பார்க்குறாங்க, எங்கடா என்னடா இருக்குது, நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்க ஸ்பூனை, அவர் கத்திட்டு போனார்ல, ஸோ அந்த அப்படியே வச்சிட்டிங்க. எல்லாருமே வந்து பார்த்துட்டு எங்கே இருக்குது, நான் வேறு ஏற்கனவே பயப்படுவேன், ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா போகிற பக்கம் ஜிம்மின் ஒரு பக்கமும் கத்திட்டுருக்காரு. டேய் நிஜமாலாம் அங்கே பார்த்தேண்ணா, உங்களுக்காக நான் எறா ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேண்ணா, அப்போ தாண்டா பார்த்தேன் அந்த ஸ்பூனில் யாரோ எடுத்தாங்கடா. என்ன நம்ம எத்தனை வருஷமாக இங்கே தங்கிட்டு இருக்கோம், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேவங்க வந்து சொல்கிறாரு. டேய் இருந்தாலும் எதாவது டயர்டாக இருப்பீங்க, போய் படுங்க, நான் எடுத்து வந்து சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் வந்து எடுக்கிறாரு. ஸோ ஜிம்மினும் வந்து எல்லாத்தையும் எடுத்து சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் சுகா பார்ப்போம். சுகா வந்து அடுத்த நாள் கான்செப்ட்க்கு ஏதாவது அந்த மேஷப் பண்ணுவாங்க தெரியுமா, எல்லா இதுவும் சாங் மிக்ஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி எதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு எல்லா ரெக்கார்டிங்கும் போட்டு பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் சும்மா இல்லாமல் நீங்கள் போய் பார்க்குறீங்க. ஓ வாவ், சிம்பிளான ஸ்டுடியோவாக எப்படி இருக்குது, அப்போ சுகாவோட ஸ்டுடியோ எவ்வளோ பெருசாக இருக்கும், எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பிரமிச்சு சுற்றி பார்க்குறீங்க. ஹீஸ் அப்படியே அவ்வளோ ஃபோக்கஸ்டாக வந்து ரொம்ப இதாக பார்த்துட்ருக்குறாரு சுகா. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. வாவ், இந்த பூனைக்குட்டி எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல, நல்லா வெள்ளை வெள்ளையாக இருக்காண்டா, எப்படி இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ரசித்து பார்த்துட்டு யூங்கி மேரி மீ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவன் கதை தான் கேட்காதில்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தென் நீங்கள் வந்து அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. அங்கே ஏதோ புக்கு இருக்குது போல், என்ன புக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சும்மா நம்ம பார்ப்போம்ல பேஜ் திருப்பி அந்த மாதிரி பார்க்குறீங்க. சுகா அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இப்படி பார்க்குறாரு. எல்லா புக்கும் அமைதியாக இருக்குது, அந்த ஒரு புக்கு மட்டும் இப்படி நம்ம பேஜ் திருப்பினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதாகிட்டு இருக்கு. இங்கே என்ன ஃபேன் இருக்கா அப்படின்னு, ஏசி தான் ஓடிட்டுருக்கு, ஃபேன் இருக்கான்னு சுற்றி பார்க்குறான், எதுவும் இல்லை, ஜன்னலும் சாத்திருக்கு ஃபுல்லாக, ஏசி உடம்பு சாத்திருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி சாத்திருக்கு. என்ன இது, யாராவது இங்கே இருக்கீங்களா, ஜங்குக், ஏன்னா ஜங்குக் தான் இந்த மாதிரி சேட்டை பிடிச்ச வேலை பண்ணுவான். டே ஜங்குக் விளாடாதடா, ஏதாவது கம்மி ஒட்டி எதாவது பண்ணுறியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக திருப்பி பார்த்துட்டு இருக்கீங்க போல். ஸோ அது திருப்பறது நிறுத்தவே இல்லை, வேகமாக திருப்பினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆடுது. ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது சுகா வெளில வந்துட்டார். வந்துட்டு கொஞ்சம் இவனுக்கு சொன்னால் இவனுங்களும் பயப்படுவானுங்கள்ல, ஸோ அது எதுவுமே சொல்லலை. லிட்ரலி அவன் வந்து டேய் எல்லாம் சாப்பிட்றீங்களா, ஆமாம் இவங்க வந்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறான். ஸோ சுகாவும் பயத்தை அடக்கிட்டு வந்து உட்காந்துட்டாரு. உட்காந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் ஜேகே பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கான் போல். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம யாரோ குளிச்சுட்டு இருந்தால் என்ன பண்ணுவோம், அதுவும் நம்ம ஐடல் எப்படி இருக்கும் போய் சுற்றி பார்க்குறீங்க. அவள் ஆக்சுவலாக டவல் கட்டிட்டு தான் குளிக்கிறான் ஓகேவா. ஸோ நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. வா, பாத்ரூமே இவ்வளோ பெருசுடா, இங்கே உட்காந்து ஏன் படுத்தே தூங்கலாண்டா பாயை போட்டு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க.
அப்போ திரும்பினா தான் தெரியுது ஜேகே குளிச்சுட்டு இருக்கான். வாவ் செம்ம கட்டையாக இருக்காண்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டு இருக்கீங்க. எத்தனை நாள் கனவு இப்போ தாண்டா நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெறிக்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் தலை குளிச்சுட்டு இருக்கான் போல். ஸோ லைக் அடுத்தது லைக் வந்து ஒரு துண்டு கட்டிட்டு குளிச்சுட்ருக்கான், இல்லை பேண்டிஸ்லாம் போட்டிருக்கான், ஓகேவா. ஸோ அவன் வந்து லைக் அடுத்து குளிச்சுட்டு வேறு துண்டு மாற்றிட்டு வரும், ஓகேவா, ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக குளிச்சுட்டு சரி சோப்புலாம் போட்டுட்ருக்கான். அப்போ தான் லைக் போட்டுட்டு லைக் திரும்பினா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சுற்றி வந்துட்டுருக்கீங்க. அவன் ஆம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வரும்போது டவல் உங்கள் மேலே விழுந்துடுது. ஜேகே சோப் போட்டுட்டு லைக் ஷவரில் குளிச்சுட்டு இருக்கும்போது லைக் அந்த சோப்புலாம் கலைஞ்சி கண்ணை தொடச்சிட்டு பார்க்குறான். அந்த டவல் மட்டும் தானாக மிதக்குது. அம்மா ஹியோங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்திட்டு ஓடிடுறான் வெளில. அது தண்ணி ஷவர் தண்ணி அப்படியே ஊற்றுது. ஹியோங் ஹியோங் ஹியோங். அதுக்கப்புறம் எல்லோரும் பேண்ட் பார்க்குறாங்க. டேய் என்னடா ஆச்சு? ஹியோங் ஹியோங் ஹியோங். ஜேகே என்ன ஆச்சு? ஹியோங் டவல் 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 டவல். டேய் டவல் அதான் கட்டியிருக்கேன் என்ன அப்படின்ற மாதிரி ஜின்னு கேட்குறாரு. அது அது டவல் தானா ஏரில் மிதக்குது, ரொம்ப பயமாக இருக்கு ஹியூங் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவனுங்க அப்படியே பார்க்குறானுங்க. டேய் என்னடா நடக்குதுங்க, நேற்றெல்லாம் நல்லா தாண்டா இருந்தீங்க, என்னாச்சு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி இங்கே நாம்ஜூன் கத்துட்டாரு. தெரியல ஹியூங், நான் குளிச்சுட்டு இருந்தேன்னா அப்போது அது ஏரில் அப்படியே அந்த வெள்ளத்தொண்டு பறந்துச்சு ஹியூங். எனக்கு தெரிஞ்சு யாரோ இருக்காங்க ஹியூங். இவங்க எல்லாருமே என்னடா இது என்ன ஆச்சு இவனுங்களுக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா நீங்கள் அந்த டவல் உங்கள் மேலே விழுந்ததே தெரில. ஜேகே எதையோ பார்த்து பயந்து வந்துட்டான்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அப்படியே அந்த டவலோட வரீங்க வெளியில். பார்க்கும்போது லைக் உங்கள் உருவம் இருக்குது, உருவம் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அந்த டவல் போட்டு அந்த எப்படி இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏரில் அப்படியே மிதந்துட்டு இருக்கு. எல்லோரும் பேனு கத்துறானுங்க. அம்மாவும் சொல்லிட்டு எல்லாம் கதவை திறந்துட்டு ஓடுறதுக்கு பார்க்குறாங்க. எந்த கதவுமே திறக்கல, ஓகேவா. நீங்கள் அப்படியே லாக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே கத்திக்கிட்டு யோங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்திட்டு லைக் நாம்ஜூன் பின்னாடி நாம்ஜூனே பயப்படுறாரு. இருந்தாலும் நாம்ஜூன் பின்னாடி போய் ஒழிஞ்சிட்டு இருக்கானுங்கலாம். டே ஏதோ நிற்குதுடா அங்கே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சுகாவும் கத்துறாங்க. அதோட சுகா இல்லை, ஏய் யார் இது, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயம் இருந்தாலும் அவரு கத்துறாரு. ஸோ அவங்க பார்த்துட்டு நீங்கள் அப்படியே பேசுகிறீங்க, நான் தான் யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த டவல் அப்படியே தூக்கி போட்டு உங்களோட உருவம் அப்படியே வெள்ளையாக அப்படியே ஆவி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியுது. அப்படியே எல்லாம் அன்கான்ஷியஸ் ஆகிட்டானுங்க. எல்லோரும் விழுந்துட்டாங்க, ஓகேவா. நாம்ஜூனும் உள்ள போகிறாரு. நீங்கள் போய் டக்குன்னு பிடிச்சிடுங்க. அவன் செம்மையாக பயப்படுறான், நீங்கள் பிடிக்கும். விட்டுரு இன்னும் விட்டுரு அப்படி சொல்லிட்டு. ஐயோ பயப்படாதீங்க, என்ன நீங்கள் நார்மல் கேர்ளாக பாருங்கள், நான் உங்கள் கண்ணுக்கு நார்மலாக தெரிவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே லைக் அவர் கண்ணை தொடச்சிட்டு அப்படியே லைக் பொறுமையாக அப்படியே நிதானத்துக்கு வந்துட்டு பார்க்குறாரு. நீங்கள் எப்படி நீங்கள் ஆஃபீஸ் வடையில் லைக் அந்த ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது இருந்தீங்களோ அதே மாதிரி தெரியுறீங்க. நாம்ஜூன் என்னை பார்த்தா பயமாக இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவன் அப்படியே பார்க்குறான். நீ யார்? இருந்தாலும் பயம் இருக்க தானே செய்யும். நான் ஒரு ஆர்மி கேர்ள், எனக்கு உங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும். இங்கே கான்செப்ட் வரணும்னு ரொம்ப நாள் ஆசை தெரியுமா. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கோமாவுக்கு போயிட்டேன். எனக்கு தெரியாது நான் இதுக்கப்புறம் உயிரோட இருப்பேனா என்னன்னு. ஆனால் அவங்கெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை தெரியுமா. அதனால தான் இங்கே வந்தேன். ஆனால் என்னை பார்த்து நீங்கள் எல்லாம் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நாம்ஜூனுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. நீ ஆர்மி கேர்ளா? ஆமாம், நான் ஒரு ஆர்மி கேர்ள் தான். ஆனால் எனக்கு இங்கே வரணும் ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனால் என்னால் லைக் ஃப்யூச்சர்லேயும் வர முடியுமா என்னன்னு தெரியலன்னு டவுட்டாக இருந்தேன். அதனால தான் சரி நம்ம தான் ஆவியாக இருக்கோம்ல, நமக்கு எதுவும் பாஸ்போர்ட் விசாலாம் தேவையில்ல, அதான் நான் இப்படி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஹாப்பியாக சொல்கிறீங்க. அது நாம்ஜூன் பார்த்து மெய் சிலிர்த்து போகிறாரு. இருந்தாலும் ஒரு பக்கம் லைக் ஒரு ஆர்மி கேர்ளாக இருந்து யாராக இருந்தாலும் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா கஷ்டமாக இருக்கும்ல. இருந்தாலும் இன்னும் ஒரு ஆர்மி கேர்ள்னும் போது அவங்களுக்கு ஒரு தனி அட்ராக்ஷன் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாம்ஜூனுக்கு. உண்மையாவா? நீ பொழைச்சி வந்துரு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அவருக்கு. நானும் அதை தான் விரும்புகிறேன். உங்களை எல்லாத்தையும் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், உங்கள் கான்செப்ட் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ லைக் நாம்ஜூன் வந்து முடியும், கண்டிப்பாக நீ வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க, எல்லாம் அங்கங்கே அன்கான்ஷியஸாக கிடக்குறானுங்க. எல்லாத்தையும் எழுப்புறீங்களா? நான் நார்மலாக தான் தெரிவேன். அவங்கள பயப்படாமல் என்னை பார்த்தா நான் நார்மலாக தான் தெரிவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தண்ணி தெளித்து எழுப்புறானுங்க. எல்லாருமே ஓரளவுக்கு எழுந்துட்டானுங்க. ஜேகே தானே அப்படியே ஊந்தான், அப்படியே கிடக்குறான். இருங்க நான் எழுப்புறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் போகிறீங்க. ஏய் அவன் பயந்துருவான் இன்னும் அப்படின்னு. இல்லை நான் எழுப்புறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே லைக் உங்கள் கையை இப்படி வைக்கிறீங்க. ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்க போல். ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் அன்கான்ஷியஸ் அதுலேருந்து லைக் தெளிவாகிறான். ஹியோங் ஹியோங் பிடிங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்திட்டு இருக்காங்க இங்கே ஜேகே. டேய் பயப்படாத, அவளை நார்மலாக பாருங்கள், யாரும் பயப்பட வேணாம், நான் சொல்கிறத கேளுங்க. அவளை நார்மலாக ஒரு பொண்ணாக பாருங்கள், அவள் உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரிவா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சொன்னான்னு அவனுக்கு கொஞ்சம் லைக் பயம் இருக்குது. அதை அடக்கிட்டு நார்மலாக லைக் அப்படியே பார்க்குறானுங்க. நீங்கள் உங்களோட உண்மையான ரூபத்தில் உங்களை பார்க்க முடியுது. ஹியூங் இந்த பொண்ணு. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்பிச்சுன்னு தான் சொல்கிறாரு. அவள் எல்லாருமே அப்படியே லைக் அவனுங்க கண்ணெலாம் அப்படியே தண்ணி ஊற்று தாரையா. என்ன இவங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி லைக் ரொம்ப கஷ்டப்படுறானுங்க. ஜிம்மின் அதுக்கு மேலே அழுதுட்டு இருக்கான். ரொம்ப பாவமாக இருக்கு அவன் மூஞ்ச பார்க்கும் போதே. செவுந்துருச்சு, லைக் அவன் கண்ணெல்லாம் செவுந்துருச்சு. அவனால் பார்க்கவே முடியல, லிட்ரலி அப்படி இருக்குது. தேவாங்க அப்படியே உட்காந்துட்டு இந்த பொண்ணை நம்ம போய் பார்க்கலாம்ல. ஆமாம் நீ எந்த ஊர் அப்படின்ற மாதிரி லைக் நம்ஜன் கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க நான் வந்து இந்தியா அப்படின்ற மாதிரி. அப்போது உங்களை வந்து நான் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி இவனுங்க எல்லாமே கேட்குறாங்க. கண்டிப்பாக, அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி நான் உங்களோட கான்செப்ட்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. அதுக்கப்புறம் நார்மலாக உட்காந்து உங்ககிட்ட பேசுகிறானுங்க. நீங்களும் வந்து நமக்கு எப்படி இருக்கும், நம்ம ஐடல் அதுவும் நம்ம லாங்குவேஜ் பேசுகிற இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அவனுங்க கதையெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. நேற்று வந்து இப்படி நடந்து அப்படி நடந்து சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹெசிடேட் ஆனானுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தோன்னா அவனுங்க எல்லா கதையும் உட்காந்து பேசிகிட்ருக்கானுங்க. ஸோ இப்படியே வந்து லைக் இப்போ என்னாச்சுன்னா போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே இருக்க கான்செப்ட் வந்து அதுக்கு அடுத்த நாள் வைக்கலான்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் செம மழை கொரியாவில், ஓகேவா. ஸோ அது சொல்லவும் ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறானுங்க. இந்த நியூஸ் இவனுங்களுக்கு வருது. சரி அப்போ நம்ம ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் முடிவு பண்ணுறானுங்க. ஸோ அந்த ஸ்டுடியோவுக்கு போகிறாங்க. எல்லாம் கிளம்பிட்டானுங்க. நீங்கள் தான் நான் மட்டும் தனியாக இருக்கணுமா? ஏன் நீ வா அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லவும், ஓ சரி ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே செம்ம ஹாப்பி ஸ்டுடியோவுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவனுங்களும் கிளம்பியாச்சு. நீ எப்படி நடந்து வரியா பறந்து வரியா அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகே கேட்குறான். மிதந்து வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். எல்லாம் சிரிக்கிறானுங்க. சரி நீ எப்படியா வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பின்னாடியே போகிறீங்க. லைக் இந்த கார் மேலேயே உட்காந்துட்டு போகிறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஸ்டுடியோவில் தான் எல்லாம் செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணுறானுங்க. நீங்கள் அப்படியே உட்காந்து கன்னத்தில் அப்படியே வச்சுக்கிட்டு வா சே இது எல்லாமே யூடியூப் வீடியோவில் பார்த்தோம், ஆனால் இப்போது செம்ம இல்லை. யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? வயன் உனக்கு கிடைச்ச வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காதுடி. லிட்ரலி நீ தாண்டி கொடுத்து வச்ச பொண்ணு அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் கண்ணத்துக்கு லும்மானு கொடுத்துக்கிறீங்க. ஸோ எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களை பார்க்குறானுங்க. நீங்கள் லைக் கண்ணாடியில் தெரியுறீங்க நீங்கள் உட்காந்துருக்கிறது. ஆனால் வந்து நேரில் பார்த்தா தெரியாது. மற்றவங்க கண்ணு கூட அந்த கண்ணாடியில் தெரியாது. ஓகே இவனுங்க 7 பேர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேவா. மற்றவங்கெல்லாம் சும்மா அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுலாம் வீடியோ எடுப்பாங்க தெரியுமா. ஸோ அந்த என்ன சொல்லுவாங்க ஸ்டாஃப். ஸோ அவங்க கண்ணுக்கெல்லாம் நீங்கள் வந்து தெரிய மாட்டீங்க. ஓகேவா. ஸோ அவனுங்க பார்க்குறானுங்க. பேண்டிங்க பார்க்குறத எல்லாருமே சிரிச்சுக்கிறானுங்க. சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ ப்ராக்டிஸ்லாம் முடியுது. அவங்க ஷூ போட்டுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணும். ஸோ ஜேகே வந்து ஷூவை விட்டுட்டு வந்திருப்பான் போல். ஸோ கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறானுங்க. உன் ஷூ விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்கள் ஷூ எடுத்துகிட்டு போகிறீங்க. லைக் அவங்க கண்ணுக்கு தான் தெரிய மாட்டிங்களா, மற்றவங்க கண்ணுக்கு அந்த 2 ஷூ மட்டும் மிதந்து வரும். எல்லாருமே பேன் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் டப்புன்னு அந்த ஷூவை போட்டுட்டீங்க. இங்கே தான் ஜின் வந்துட்டார். என்னாச்சு, எதுக்கு எல்லாம் கற்றுனீங்க? சார் சார் அது ஷூ தானாக வந்து சார் மிதந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தள்ள அடிச்சுக்கிட்டு ஏன் அப்படின்ற மாதிரி இங்கே பார்க்குறேன். மன்னிச்சிடு ஜேகேயோட ஷூ விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அவன் எடுத்துகிட்டு இல்லை அது எதாவது இல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. எதுவும் சந்தேகம் வரக்கூடாது சொல்லிட்டு. ஸோ அந்த ஷூ எடுத்துகிட்டு போய் போட்டு ஏன்டா ஜேகே ஒழுங்காக போட்டு வரேன் தானே. இல்லை நான் எதுவும் மறந்துட்டேன் பைத்தியம். வா ஒன்றால் தான் இப்போ அவள் பாரு அவன் மாட்டியிருப்பான் இன்னும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனுக்கு நடந்து போயிட்டுருக்கானுங்க. நீங்களா நான் யார் காலத்துலேயாவது ஏறி உட்காந்துக்குவா
ஆனால் வெயிட்டாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எல்லாம் மூஞ்சி பார்த்துக்கிறானுங்க. என்னடா இவ சொல்கிறா, எதா பண்ணிடுவாளோ அப்படின்ற மாதிரி எல்லோரும் பயப்படுறானுங்க. எல்லாம் மூஞ்சி பார்த்துக்கிட்டு எனக்கு வேணாம் ஒதுங்கிறானுங்க. அப்போ நான் சொன்னான், சரி ஏறி உட்காந்துக்கோ, ஆனால் ரொம்ப வெயிட்லாம் கொடுக்காத, நாளைக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றான். சரி ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஏய் வெயிட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஐயோ ரொம்ப வெயிட்டாக இருக்குண்ணா. சரி ஓகே பரவாயில்ல, நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடந்துட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே காலை போட்டு நம்ம சின்ன பிள்ளை இருந்தால் எப்படி பார்த்துட்டு வருவோம், வேடிக்கை அவளை பார்த்துட்டு வரீங்க. அவனுங்க லைக் அங்கே போய் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் போய் பேசிவிட்டு லைக் வேறு ஏதாவது டிலே இருக்குமா, நாளைக்கு கன்ஃபார்மா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லோரும் அவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதுதான் ஹை பில்டிங்கா, எவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா நம்ம பசங்க உருவாக்குனது. செம்மையாக இருக்குது. வி ஆர் பேக் அப்படின்ற மாதிரி அந்த இதில் ஹை பில்டிங்கில் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தது பரவாயில்ல வாயின், நீ கொடுத்து வச்சவ தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவனுங்கெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி காரில் போகிறானுங்க. ஆஸ் யூஷுவல் நெக்ஸ்ட் டே கான்செப்ட்காக ரெடி ஆகிட்டு வரானுங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே அவனுங்க வந்து கிளம்பிட்டு இருக்கானுங்க. காலைல கான்செப்ட் இருக்குல்ல, ஸோ கிளம்பி அங்கே போயிட்டு திருப்பி ஒரு தடவை ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணுவானுங்களா, அந்த மாதிரி பண்ணி திருப்பியும் வந்து ஒரிஜினல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ அதுக்காக எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு இருக்கானுங்க. அப்போ தான் லைக் நீங்கள் அப்படியே உங்கள் உருவத்தில் வராமல் வெறும் தண்ணியால் ஃபுல்லாக நனைஞ்சு வெளில வரீங்க. இது என்னது இது அப்படின்ற மாதிரி இங்கே தேவங்கலாம் பார்த்துட்ருக்கான். ஏய் என்னாச்சு, ஏன் இப்படி வந்து நிற்கிற? ஜேகே ஷவர் ஆஃப் பண்ண மறந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே அப்படின்ற மாதிரி தேவங்க சொல்கிறான். சொல்லு ஹியூம், அவசரமாக கிளம்ப வந்தல, போய் ஏன் இது ஷவர் ஆஃப் பண்ணல, அவளை பாரு நனைஞ்சு வந்திருக்கான், உனக்காக ஆஃப் பண்ண போய். சாரி ஹியூம் அப்படி சொல்லிட்டு போய் ஆஃப் பண்ணேன். ஏய் உனக்கு என்ன வேலை, என்னை கூப்பிட வேண்டியதானே, நீ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தே அதான் கூப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. குளிக்கும் போது மட்டும் வர தெரியுது, ஏன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது வர தெரியாதா? ஐம் எ டீசென்ட் கேர்ள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உன் டீசென்ட் தான் பார்த்தனே பாத்ரூம்லேயே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ அவனுங்க எல்லாமே கிளம்புறானுங்க. சரி நீ எப்பவும் போல் பறந்து வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கிளம்புறானுங்க. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் அவங்க காரில் பின்னாடியே போகிறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அவனுங்க லைக் சும்மா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவானுங்க, ரிஹர்சல் அந்த மாதிரி பண்ணிவிட்டு தென் பர்ஃபார்மன்ஸ் ஒரிஜினல் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சும்மாவே இல்லை, இந்த வாட்டி நீங்கள் ஸ்டேஜில் ஏறிட்டீங்க. ஸோ லைக் நீங்கள் அப்படியே சுற்றி வரீங்க. அவனுக்கு கண்ணுக்கு தெரியும்ல நல்லாவே, அவனுங்க பார்த்துக்கிட்டே ஆடிட்டுருக்கானுங்க. நீங்கள் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஆடிட்டுருக்கானுங்க. ஸோ ஆர்மியை பார்க்கலன்னு மட்டும் தெரியுது, அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு, ஏன்னா நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டுருக்கீங்களா, ஸோ உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்கானுங்க. ஆனால் ஆர்மி எல்லாம் அவங்கள பார்த்து தான் சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம். ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ். அப்போ வந்து லைக் அந்த கன்ஃபென்டின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த இது பேப்பர் மாதிரிலாம் பறக்கும்ல, ஸோ அது எல்லாமே பறக்குது. அது வந்து உங்கள் மேலே விழுந்தோன்னே அந்த ஷேப் தெரியுது, உங்கள் ஷேப் ஓகேவா. அவனுக்கு செம பயம், எங்கே தெரிஞ்சிட போதும் சொல்லிட்டு. இப்போ வியும் ஜிம்மின்னு என்ன பண்ணுறானுங்க, லைக் அந்த ஒரு மாதிரி கேஸ் மாதிரி அடிப்பானுங்களே ஒயிட் கலரில், ஸோ அந்த மாதிரி எடுத்து இப்படி அடிச்சிட்ருக்காங்க, எல்லா இடத்துல அடிக்கிற மாதிரி அடிச்சிட்ருக்கானுங்க. ஸோ அந்த பேப்பர் உங்கள் மேலே எதுவுமே படல. இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கத்திட்டுருக்குறாரு. சுகா சிரிச்சுக்கிட்டே, விடு அவள் இப்போ தானே என்ஜாய் பண்ணுறா, பண்ணட்டும், பெருசாலாம் எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்குறீங்க நீங்கள். அதுக்கப்புறம் ஆடிக்கிட்டு அங்கேயும் ஆடிட்டு முன்னாடி போய் உட்காந்துட்டீங்க ஓகேவா, ஸ்டேஜ் முன்னாடி ஓகேவா. ஸோ அங்கே பார்த்துட்டு எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஃபைனலி என்னோடய கனவு நிறைவேறிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே முடியுது. நீங்கள் அப்படியே அவங்க லைக் அவனுங்க லாஸ்ட் டே ஓகேவா கான்செப்ட்டு. ஸோ லைக் அழுதுகிட்டே இருக்கானுங்க அவனுங்க, லைக் உங்களையும் பார்க்குறானுங்க. நீங்கள் அப்படியே அழுகிறது தெரியுது, ரொம்பவே அழுகுறீங்க நீங்கள். அதுக்கப்புறம் லைக் அவனுங்க எதுவுமே பண்ண முடியாதுல்ல ஸ்டேஜில், ஸோ அப்படியே கீழே போயிடுறானுங்க. ஸோ இப்படியே வந்துங்க வீட்டுக்கு போயிட்டோன்னே லைக் அழுதுட்டு உங்களே பார்த்துட்ருக்கானுங்க. உன்னோட ஆசை நிறைவேறிச்சா வயன் அப்படின்ற மாதிரி இங்கே அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாத்தையும் இவ்வளோ கிட்ட பார்ப்பேன்னு தெரியாது, அதுவும் என்கிட்ட நீங்கள் பேசுவீங்கன்னு சத்தியமாக நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ நாம்ஜூன், ஜின், ஷுகா, ஹோபி, தயாங், சிமின், ஜங்குக், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அப்போ ஹோபி தான், வயன் நீ கவலைப்படாத, நீ உன் உடம்புக்கு போ, நாங்கள் கண்டிப்பாக உன்னை பார்க்க வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தேங்க்யூ ஹோபி, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சன்ஷைன் ஸ்மைல் அது எப்போவுமே வேணும். எப்போவுமே நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக ஹெல்த்தியாக
எப்போதுமே இந்த மாதிரி சந்தோஷத்தோடு எப்போவுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போது நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே மறையிறீங்க. அவனுங்க அப்படியே செம்மையாக அழுகுறானுங்க. பிகாஸ் நீங்கள் வந்து அவ்வளோ ஒட்டிக்கிட்டு எப்போத்தாலும் சேட்டை பண்ணிக்கிட்டு அப்படி இருந்துட்டீங்க. ஸோ நீங்கள் அப்படியே போகவும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்படியே ஒரு 2 days ஆகுது. அவனுங்க இந்தியாவுக்கு வரானுங்க. நீங்கள் வந்து ஆக்சுவலாக சொல்லியிருப்பீங்க இந்த ஹாஸ்பிட்டல் தான்ட்டு. ஸோ அவனுங்க வந்து நைட்டில் வரானுங்க, யாருக்கும் தெரியாத மாதிரி. அவங்க அப்பா அம்மா தான் உட்காந்துருக்காங்க. இந்த ரூம் நம்பரும் சொல்லியிருப்பீங்க. ஸோ அவனுங்க நைட்டோட நைட்டாக வந்திருக்கானுங்க உங்களை பார்க்குறது. ஏன்னா காலைல வந்தால் யாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ரூமுக்கு வந்துட்டானுங்க உள்ள. நீங்களாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா 2 பேர் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாஸ்க் எடுக்கிறாங்க. உங்களை எல்லாத்தையும் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஆண்டி நாங்கள் தான் பிடிஎஸ் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லவும் ஜின்னு, அப்படியா நீங்களாம் பெரிய ஆளுங்களாச்சு, ஏன் பொண்ணை பார்க்க வந்திருக்கீங்க? இல்லை ஆக்சுவலாக நாங்கள் இதை கேள்விப்பட்டோம், எங்களோட ஆர்மி தானே அவன், அதனால தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இங்கே நாம்ஜின்னு சொல்ல. ஹோபியும் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாரு. கண்டிப்பாக ரொம்ப நன்றி. அவளுக்கு இது தெரிஞ்சதுனால அவ்வளோ சந்தோஷப்படுவா. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு எவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்குன்னு தெரியாது. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ ஆண்டி இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஜேகேவும் ஜிமின் வந்து கன்சோல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. லைக் முட்டி போட்ட மாதிரி நீங்கள் பெட்டில் படுத்துருக்கீங்களா, எந்த மோஷனும் இல்லாமல் அப்படியே படுத்துருக்கீங்க. ஸோ வயன், நாங்கள் சொன்ன மாதிரி உன்னை வந்து பார்க்க வந்துட்டோம். இப்போ நீ எந்திரிச்சு என் கூட பேச மாட்டியா? இப்படி இருக்காத, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் வயன், எழுந்துருவாயன் அப்படின்ற மாதிரி இங்கே தேவங்க சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனுங்களும் ஒவ்வொருத்தரும் வந்து பேசுகிறானுங்க. லாஸ்ட்டாக வந்து ஜேகே தான் பேசுகிறான். வயன், என் ஃபேவரட் டவல் எங்கடி மறைச்சி வச்ச? எனக்கு தெரியும் நீ தான் எங்கேயும் மறைச்சி வச்சுருக்கேன்னு, ஒழுங்காக சொல்லு அப்படின்னுவோம். உங்களை மெடிக்கல் மிராக்கலாக திடீர்னு உங்கள் ஆன்மா உங்கள் உடம்புக்குள்ளே போயிடுச்சு. ஸோ நீங்கள் ஏஞ்சி நான் அதை அந்த பெட்டு கீழே தான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவனுங்க பேடு எல்லாம் கத்திட்டானுங்க. திடீர்னு நீங்கள் பேசுவோம். உங்கள் அப்பா அம்மா அதுக்கு மேலே ஷாக்கு, ஹார்ட் அட்டாக்கே வந்து அவனுங்க அவங்க அப்பா அம்மாவுக்கும் ஷாக்கு, அவனுங்களும் ஷாக்கு. சீ பேய இப்படியாடி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஜேகே கத்துறான். அங்கே தானே வச்சேன், அங்கே போய் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இது பண்ணிட்டு வயன் நீ உயிரோட வந்துட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஹாப்பியாக வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க உங்களை. அவங்க அப்பா அம்மா எதுவுமே கேட்கல. தே ஆர் லிட்டரலி ஹாப்பி. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறானுங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பாய் பேண்ட் உங்களை வந்து பார்க்கறது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்க வந்து ரொம்ப நன்றி, நான் காலையிலே உள்ளே போயிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து வேணாம் அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஸோ பேசிகிட்ருக்காங்க. நீங்களும் பேசிகிட்ருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் என்னை பார்க்க வந்ததுக்கு. ஆனால் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள் பிஸி ஷெடியூலில் வரமாட்டீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எனக்காக வந்திருக்கீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறீங்க. வி டூ லவ் யூ, எங்கள் ஆர்மியாக அவ்வளோ பிடிக்கும், ஓகேவா அப்படின்ற மாதிரி எங்கள் நம்ஜன் சொல்ல. ஸோ கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அவனுக்கு கிளம்புறானுங்க. பிகாஸ் இப்போ வந்து வீடியோ காலில் ஆக போகுது. ஸோ உடனே அவனுங்க வந்து அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி கிளம்புனான்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே இது பண்ணுறானுங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு க்யூர் ஆகிடுச்சு. இப்போ உங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக அவங்க வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்குறீங்க. அவனுங்களும் அவங்க போயாச்சு, ஓகேயா, கொரியாவுக்கு வந்துட்டானுங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அவங்க வேலையை பார்த்துட்ருக்கானுங்க. ஸோ அந்த வீட்டிலேருந்து அவனுக்கு காலி பண்ணோம்ல, சரி சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்கானுங்க. நீங்கள் இங்கே நல்லா தூங்கிட்டீங்க, ஓகேவா. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன்டா போய் சாப்பிட அப்படின்ற மாதிரி இங்கே ஜின்னு வராரு. ஜின்னு வந்துட்டு திருப்பி ஓடியான்ட்டாரு. டேய் கிச்சனில் யாரும் இருக்காங்க அப்படின்ட்டு. இங்கே நீங்கள் ஸ்பூன் இருக்கும்ல, ஸ்பூனில் உப்பு போட்டு லைக் அந்த ஸ்பூன் எடுத்துகிட்டு வரீங்க. இந்த பக்கம் வந்து இன்னொரு கரண்டி, 2 ஸ்பூனும் வந்து எதுவுமே பேலன்ஸே இல்லாமல் வந்துட்டுருக்கு. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு கத்துறானுங்க. டே வயந்தான் போயிட்டல்ல, இது யாரா அப்படின்ற மாதிரி. இங்கே ஒன்று என்ன பேய் தங்கும் மடமான போட்டிருக்கு, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இங்கே அதுக்கு மேலே சிக்கா கத்திட்டுருக்காரு. ஸோ வந்துட்டு ஜின்யோங் நீங்கள் உப்பு போடல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வயன் நீயா அப்படின்ற மாதிரி எல்லாம் செம்ம ஷாக்கு. ஆமாம் நீ தான் உயிரோட வந்துட்டல்ல, அப்புறம் எப்படி இங்கே நீ அப்படின்ற மாதிரி எல்லாம் ஷாக்காகி கேட்குறானுங்க. அதுவா நான் தூங்கினேன்னா என் ஆவி திரும்ப வெளில வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஓகேடா ஆமி, இதோட இந்த கதையை முடிச்சுக்கலாம். ஆக்சுவலாக என்னன்னா லைக் நீங்கள் தூங்குனா உங்களோட ஆவியும் வந்து வெளில வந்துடும்.
வந்துட்டு நீங்கள் எங்கே போகணுமோ சுற்றிட்டு வந்துடும். ஆக்சுவலாக நம்ம உடம்பே அதுதான், அந்த மாதிரி தான். நம்ம தூங்கிட்டோன்னா நம்ம ஆவி எங்கே போகுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி லைக் உங்களால் உங்கள் ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அங்கே வந்து எங்கே போகணுமோ போய் சுற்றிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக மார்னிங் ஆனால் வந்து சேர்ந்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் கான்செப்ட். ஓகேவா? இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் இது வந்து ஃபிக்ஷனல் தான். ஓகேவா? நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு எதுவும் பண்ணுங்க. சீரியஸாக எடுத்துக்கிட்டு எதுவும் பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகேடா மீட். தேங்க்யூ. இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல். ஓகேவா? பாய் அம்மி. சரங்க.